World Directory of Medical Schools. PCTUல USMLEன்றது ஒரு curriculum. But here I don't think you need this library. This professor lives in San Francisco. He is 100 years old. It's like a game மாதிரி தான், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறது. இப்போ வந்து நம்ம பான்ஷாப்டன் யூனிவர்சிட்டியோட லைப்ரரி விசிட் பண்ண போகிறோம். Hippocrates examining a child, a painting by Robert Thom, 1915. 1950s வந்து இவர் எக்ஸாமைன் பண்ணுறதோட பெயிண்டிங் ஆகுது. எனக்கு தெரியல, மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நாட்ராங்கில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எடுத்த பிக்சர், இது ஹோச்சிமின்ல இருக்க ஹாஸ்பிட்டலில் எடுத்த பிக்சர், இது இங்கே எடுத்த பிக்சர். இது வந்து 9 பிக்சர்ஸ் ஏன் மாட்டியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது, அதாவது இவங்க டீச் பண்ணும்போது எடுத்த பிக்சர்ஸ். இது ஆக்சுவலி பார்க்கும்போதே தெரியுது இவங்களோட விஷன் வந்து எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுற விஷுவல்ஸ் வந்து இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அகாடமிக் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம பான்ஷாப்டன் யூனிவர்சிட்டியோட லைப்ரரி விசிட் பண்ண போகிறோம். லைப்ரரிக்கு வெளியவே, அதாவது அவுட் சைட் லைப்ரரி வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதை நான் என்னன்னு சொல்கிறேன். வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ். வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸுன்றது WDOMS. அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மெடிக்கல் ஸ்கூல், எந்த நாடு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் ராமச்சந்திரா, SRM, இந்த மாதிரி எல்லா பாரதாக இருக்கட்டும், செட்டிநாடாக இருக்கட்டும், குளோபல், இது எல்லாமே கூட நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரி நேம் கொடுத்துட்டு மெடிக்கல் ஸ்கூல் நேம் கொடுத்துட்டிங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். அதாவது இந்த கண்ட்ரியில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது. இது நீங்கள் ஆக்சுவலி இது இருக்குது இல்லையா, இதை நீங்கள் மறுபடியும் டச் பண்ணிங்கனாலே இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து அப்ராட் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மெடிக்கல் ஸ்கூலா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து வேற ஒரு ஊரில் இருக்கீங்க, வேற ஒரு நாட்டில் போய் படிக்க போகிறீங்க. அப்படின்னும் போது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் தான் நம்ம போய் படிக்க போகிறோமான்னு நீங்கள் இதில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது எல்லா ஸ்கூல், எல்லா நாட்டில் இருக்க எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுக்குமே இது வந்து பொருந்தும். ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸோட அவங்க வந்து இந்த சர்ச் ஆப்ஷன் மட்டும்தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த மெடிக்கல் ஸ்கூல் நேமை வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னும் போது இந்த மெடிக்கல் ஸ்கூல் எந்த வருஷத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருஷமாக இது இருக்குது, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே என்ன கோர்ஸ், அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து இங்கே படிக்கிறீங்க. அதாவது ஏன்னா நம்ம இந்தியாவில் MBBSன்னு சொல்லுவோம், அப்ராடில் MDன்னு சொல்லுவோம். ஸோ MD படிக்கிறீங்களா, MBBS படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் மீடியமில் இருக்கா, எத்தனை வருஷமாக ஆப்ரேஷனில் இருக்குது, இப்போ ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையா, இது இல்லாமல் வந்து ECG, FMG, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ராட் போகணுன்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு இதை சர்ச் பண்ணுங்கள். நான் எதிர்பார்க்கல இதை வந்து அவங்க இங்கே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற சஜஷன், வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸில் முதல்ல லிஸ்ட்டில் இருக்கா. ஏன்னா நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா, அந்த லிஸ்ட்டில் இருக்கா, WHO இருக்கா, NMC அப்ரூவ்டு லிஸ்ட்டில் இருக்கான்ற கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. WDOMS வெப்சைட்லேயுமே நீங்கள் படிக்க போகிற யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. அதாவது PCTயோட லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் லைப்ரரி இருக்குது. இது இல்லாமல் ஆஃப்லைனில் இருக்க லைப்ரரிக்கு நம்ம இப்போ போகிறோம். USMLE Step 2 Question Bank Free Trial from Kaplan. Kaplan வந்து USMLEக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, USMLE 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், நீங்கள் USMLEன்னு ஒரு விஷயம்
படிக்க போகிறீங்கனாலே கெப்லன் பற்றி தெரியாமல் யாருக்குமே வந்து இருக்க முடியாது. ஸோ அவங்களோட புக்ஸ் வந்து அவங்களோட ஸ்டடி மெத்தடை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. பிசிடியூவில் யூஎஸ்எம்எல்இன்றது ஒரு கரிக்குலம். நாட் ஒன்லி நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு யூஎஸ்எம்எல்இன்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது கிடையாது. பிசிடியூவில் யூஎஸ்எம்எல்இ இட்ஸ் அ கரிக்குலம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஆன்லைன் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம்ஏ, ஏஏஎஃப் இது எல்லாமே இருக்குது. இது என்னென்னா ஜேர்னல் ஆஃப் த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், அமெரிக்கன் ஃபேமிலி ஃபிசிஷியன், இபுக்ஸ் இது எல்லாமே. ஆன்லைன் லைப்ரரியிலேருந்து இபுக்ஸ்லேருந்து Lecturio.com. நான் ஆக்சுவலி சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டான எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். ஏன்னா கெப்லன் இல்லாமல் யூஎஸ்எம்எல்இன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம லைப்ரரியில் இருக்கிறதுனால இதை சொல்லிடுறேன். ஆல் அபவுட் யூஎஸ்எம்எல்இ. எல்லாரோட ட்ரீமுமே வந்து ஒரு யூஎஸ் யூகே மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது. ஏன்னா யூஎஸ் யூகே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வேர்ல்டு வைட் ரெக்கக்னைசபிள். ஸோ எல்லாரோட ஆல்மோஸ்ட் 90% பீப்புளோட இது எப்படி இருக்கும்னா நம்ம யூஎஸ்எம்எல்இ எழுதி கிளியர் பண்ணிடணும் அப்படின்றது தான். உங்களுக்கு பிசிடியூவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எம்எல்இன்றது கரிக்குலம். இட்ஸ் நாட் லைக் யூ வில் பி ஸ்டடிங் செப்பரேட்லி ஃபார் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் ஆல். எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக படிப்பீங்கன்றது கிடையாது. பிசிடியூவில் யூஎஸ்எம்எல்இன்றது கரிக்குலம். யூஎஸ்எம்எல்இ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்றது ஒரு சப்ஜெக்ட், ஒரு கரிக்குலம். ஸோ நீங்கள் படிக்கும்போதே யூஎஸ்எம்எல்இக்கும் சேர்த்து தான் படிப்பீங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே யூஎஸ்எம்எல்இக்கும் நீங்கள் ஒரு கரிக்குலம்லேயே படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைப்ரரியில் பார்க்கும்போது பிசிடியூவில் செப்பரேட் லைப்ரரி இருக்குது அண்ட் ஆஃப்லைன் லைப்ரரியும் இருக்குது. ஆஃப்லைன் லைப்ரரியில் இன்டர்நேஷ்னல் புக்ஸும் இருக்குது. அதாவது லைப்ரரியில் அப்படின்னும் போது நம்மளோட டொமஸ்டிக் ஆத்தர்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸ் இருக்க லைப்ரரி அப்படின்றது நிறைய காலேஜில் கிடையாது. நாட் ஓன்லி இன் வியட்நாம், லைக் இன் தமிழ்நாடு ஆல்சோ ஆர் இன் இந்தியா ஆல்சோ இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸ் நிறைய இருக்கிற புக்ஸ் வந்து எந்த லைப்ரரியிலுமே வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியன் ஆத்தர்ஸே தான் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. அது வந்து நார்மல் அனாட்டமி போல். அப்பா, நியூரோ அனாட்டமி த்ரூ கிளினிக்கல் கேசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து as I said earlier USMLE ஸ்டெப் 1ஓட கொஷின் புக் கேப்லன் தான் சொன்னேன்ல. Kaplan, New York, Publishing, New York. So, tackling the exam, எப்படி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, சம்மரி பாயிண்டர்ஸ், கொஷின் ஆன்சர் புக்ஸ். அதாவது இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கொஷின் கேட்டு அந்த கொஷினோட ஆன்சர் என்ன, ஏன் அதுக்கா அந்த ஆன்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஏன்னா கொஷினே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. இதுதான் கொஷினு, இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஏன் வந்து இது ஏ ஆன்சரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ, ஏன் வந்து சாய்ஸ் பி, சி, டி இதில் எல்லாமே இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். அதாவது எம்சிக்யூஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரிக்கியாக தான் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 4மே சிமிலராக தான் இருக்கும். எதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் ஏன் வந்து மீதி 4 கொடுத்துருக்காங்க, இதுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஏன் திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா யூஎஸ்எம்எல்இ டார்கெட் யூஎஸ்எம்எல்இ. ஏன்னா நாங்கள் சொல்கிறது
நான் சஜஸ்ட் பண்ணுறது, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது டார்கெட் யூஎஸ்எம்எல்இன்றது மட்டும்தான். வை பிகாஸ் நான் வந்து எஃப்எம்ஜிக்கும் நெக்ஸ்ட்டுக்கு எஃப்எம்ஜிக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆக போகிறீங்க, படிக்க போகிறீங்க, எழுத தான் போகிறீங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வி சஜஸ்ட் யூ டு டி, ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது யூஎஸ்எம்எல்இக்கும் டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வி இன்சிஸ்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டோட பிக்கஸ்ட் ட்ரீமாக இருக்கும் என்னென்னா போய் யூஎஸ் போய் செட்டில். ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி ஒன் ட்ரீல் காட் ட்ரெண்டிங். அதாவது இந்தியாவோட நீ சர்ஜன் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்க மாதிரியும், யூஎஸில் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு பாஷான ஒரு காரில் போயிட்டுருக்க மாதிரியும், வாட் யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு கேட்கும்போது ஐம் அ நர்ஸ் இன் யூஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஷி வாஸ் இன் ஏதோ ஒரு பாஷான காரில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வீடியோ கட் பண்ணி பார்த்தா ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹூ ஆர் யூ அப்படின்னா, நம்ம நீ சர்ஜன் இன் திஸ் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் திஸ் இஸ் ஹவு இந்தியாவில் வந்து உங்களுக்கு சேல்ரி அப்படின்றது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ டார்கெட் யூஎஸ். பிசிடியோட ஆஃப்லைன் லைப்ரரி. திஸ் இஸ் டெடிகேட்டட் டு ப்ரொஃபஸர் பேட்ரிஷியா இ கெல்லி. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஷீ இஸ் லைக் நோவா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போல். ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ், டாக்டர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம், நார்த் கண்ட்ரி கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் டைரக்டர். அதாவது அவங்களோட நேம் டேக்கே வந்து ஒரு 4 லைனுக்கு எழுதுகிற அளவுக்கு வந்து ஏதோ பெரிய ஆள் போல் இவங்க. ஓகேவா? இவங்க வந்து என்ன எதுக்காக இவங்களுக்கு இந்த டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிசிடியூவில் இவங்க வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு கிளினிக்கல் ஸ்கில்ஸ். இது வந்து 2017 ஓகேவா, சாரி 2018 நடந்திருக்கு. அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க போல். ஷீ இஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஷீ கேவ் 1 month கோர்ஸ் ஃபார் பிசிடியூ ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் ஹவ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன் பிசிடியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஷீ இஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. ஷீ கேவ் 1 month கோர்ஸ் ஃபார் பிசிடி. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பார். ஷீ கேவ் 1 month கோர்ஸ் ஃபார் பிசிடியூ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் ஃப்ரம் 19th October to 17th November 2018. இந்த பிக்சரை நான் ஏன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் திஸ் யூனிவர்சிட்டி ஹேஸ் ஸோ மச் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ். லைக் நிறைய ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், நிறைய ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது. நான் எடுக்கல, இப்போ ஒன்று மட்டும் தான் எடுத்தேன். ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லேருந்து, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லேருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மேக் யூஸ் ஆஃப் தி லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா லைப்ரரியிலையுமே நிறைய புக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதை முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இன்னொரு யூனிவர்சிட்டியில் நம்மளே வந்து புக்ஸே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் லைப்ரரிக்கு. பட் இங்கே வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். வை? பிகாஸ் யூ வில் பி ஸ்டடிங் எவ்ரி திங் ப்ராக்டிக்கலி இன் த ஹாஸ்பிட்டல். எல்லாமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இவ்வளோ புக்ஸ் வந்து யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஆஸ் ஐ மென்ஷன்ட் earlier, எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் நாங்கள் சொல்கிறது வந்து லைப்ரரியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது. பட் ஹியர் ஐ டோன்ட் திங்க் யூ நீட் திஸ் லைப்ரரி. வை? பிகாஸ் யூ வில் பி ஸ்டடிங் எவ்ரி திங் ப்ராக்டிக்கலி. எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஹாஸ்பிட்டல்லே விஷுவலைஸ் பண்ணி பார்த்து தான் படிக்க போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு லைப்ரரியாக இருக்கட்டும் ஆர் திஸ் ஆஃப்லைன் லைப்ரரியாக இருக்கட்டும், ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். இந்த பிக்சரில் இருக்கவர் யார் அப்படின்னா, அவர் வந்து he is the dean, right? Dean, PCTயோட டீனா. லைக் he lives in San Francisco. அவர் வந்து இப்போ வியட்நாமில் கிடையாது, சென் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கார். ஆக்சுவலி எவ்வளோ பழைய பிக்சர் இது, ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிக்சர் போல். அதுக்கு கீழே வந்து இப்போ எடுத்த குரூப் ஃபோட்டோ இட் வாஸ் அபவுட் இன் 2023. டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2023 எடுத்த பிக்சர். This professor lives in San Francisco. He is 100 years old. 100 years old, San Franciscoல இருக்காரு. இவர் வந்து இங்கே டீன். He comes to PCTU each year and he teaches for 1 month. He stays here for 1 month and he teach the students. We take the new course. Okay. ஓகே, அதாவது ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் வரும்போது அவர் வந்து விசிட் பண்ணி 1 month இருந்து பார்த்துட்டு போவாராம். லைக் த நியூ கமர்ஸ். ஓகே,
ஈச் பேட்ச் ஆஃப் நியூ கமர்ஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு டீச் பண்ணிட்டு போகிறான். ஹீ இஸ் 100 years old, living in San Francisco, and he is visiting Vietnam regularly each year. நான் உங்களுக்கு அங்கே வந்து பிக்சர் காமிச்சேன்ல, அதாவது திஸ் இஸ் டெடிகேட்டட் டு ப்ரொஃபஸர் அந்த பேட்ரிஷியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் டெடிகேட்டட் டு ப்ரொஃபஸர் ஜெசிகா, ப்ரொஃபஸர் வால்டோ. அதாவது ஒருத்தர் ஒரு மாதம் வந்து ஒருத்தர் வேறு கண்ட்ரியில் இருந்து வந்து ஒரு மந்த்துக்கு வேறு கண்ட்ரியில் இருந்து வந்து ஒரு மந்த்துக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுவாங்க. திஸ் இஸ் லைக் ஒரு ஃபேக்கல்ட்டி ப்ரோக்ராம் மாதிரி. ஈச் மந்த் they will be having some international faculty. ப்ரொஃபஸர் வால்டோ கன்செப்ஷியான் MD FACSன்னு இருக்குது. அவருக்கு கீழே இருக்க நேம் டேக் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பீடியாட்ரிக்ஸ், சீஃப் ஆஃப் clinical transplantation, chief of pediatric kidney transplantation, former chairman, Stanford School of Medicine faculty, Division of Transplantation, Stanford University School of Medicine. Assistant Clinical Professor, Department of Dermatology, University of California, San Francisco. இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 2 week மெடிக்கல் கோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 2 week மெடிக்கல் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து டீச் பண்ணியிருக்காரு. எதை பற்றி அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் டெர்மட்டாலஜி. ஸோ இந்த ப்ரொஃபஸர்ஸோட போர்ட்ஸ் எல்லாமே, அதாவது இவங்க வந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அதாவது ஒரு 2 months கேப்பில் இவங்க எல்லாமே விசிட் பண்ணியிருக்காங்க. நான் பின்னாடி இருந்துச்சு சொன்னேன்ல, நிறைய பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே இந்த மாதிரி டைம் பீரியடில் வந்த ப்ரொஃபஸருக்காக இவங்க டெடிகேட் பண்ண பிக்சர்ஸ் மட்டும்தான். பின்னாடி ஒரு இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. அதை நான் மேலே இருந்ததை மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சேன். ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் PCTUவில் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அதில் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ஐ காட் அன் ஐடியா. ஸோ லைப்ரரியில் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. கிரேஸ் அனாட்டமியோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இது என்னென்னா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். இது என்னென்னா, இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கார்டு பிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிக் திஸ். இப்படி பிக் பண்ணோம் அப்படின்னும் போது ஐடென்டிஃபை த இண்டிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். அய்யோ, கிட்டத்தட்ட ஒரு 58 பார்ட் இண்டிகேட் பண்ணி இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் அ கேம் மாதிரி தான், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறது. இதுக்கான ஆன்சர்ஸும் பின்னாடி பேஜில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை பின்னாடி பேஜ் ஆன்சர்ஸ் பார்க்காம நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட் தான் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ். வேற ஒரு கார்டு எடுக்கிறேன். Which heart valves can be heard at each of the indicated positions. டாக்டர்ஸ் வந்து ஸ்டெப் வச்சு பார்ப்பாங்கல்ல, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி. நான் நினச்சேன் ஒரு வாட்டி கேட்கலன்னு சொல்லி தான் மறுபடியும் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து 4 பொசிஷன் இருக்குது. அங்கே வச்சு பார்க்கும்போது எந்தெந்த வால்வோட இதை ஹார்ட் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு தெரியும். பல்மனரி வால்வு இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் பயாலஜியில். இந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா ஆன்சர் பின்னாடியே இருக்குது. ஏர்ட்ரிக் வால், ட்ரைகஸ்பிட் வால், பல்மனரி வால், மைட்ரல் வால், இதெல்லாம் நான் ஸ்கூலில் படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான். லைக் வந்து இட்ஸ் லைக் யூனோ தூங்கிட்டு இருக்க மூளையை தட்டி எழுப்புற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய குவிஸ் இருக்கும்போது இதை எடுத்து படிக்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னும்போது மறுபடியும் எனக்கு கண்டிப்பாக இப்போ இது ஞாபகம் இருக்கும். இப்போ கேட்டாலும் நான் இப்போ சொல்வேன், இது என்ன, இது எதுக்காக, இந்த 4 வால்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் இருக்கும். இது வந்து லைக் ரொம்ப என்கேஜிங்காக ஒரு ஸ்டடி மெத்தடை சேஞ்ச் பண்ணுறது. ஐடென்டிஃபை த இண்டிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த போஸ்டீரியர் அப்டாமினல் ரீஜன். இது அப்டமன்ற வரைக்கும் எனக்கு தெரியுது. இது வந்து இண்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. அப்டமன்னா கிட்னிஸ் தானே, கிட்னி இருக்கும், இது ஒரு கிட்னிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் டைம் இதை வந்து இமேஜின் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வரும்.
ஸோ கிரேஸ் அனாட்டமியோட ஸ்டூடெண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாக்ஸ். ஸோ இதுதான் PCTUவோட ஆஃப்லைன் லைப்ரரி டூர். பாய்.